ஹலோ டிராவலர்ஸ், நீங்க சிவபெருமானோட ஐம்பூத அவதாரங்களை ஒரே இடத்துல பார்க்கணுமா? அப்போ நீங்க வர வேண்டிய இடம் இந்த கோவில் தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா, நீங்க உலகத்துல எந்த சிவன் கோவில்ல போயிட்டு என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, எந்த சிவன் கோவில்ல என்ன பூஜை நடந்தாலும் சரி, இந்த ஒரு கோவில்ல தான் எல்லாமே தங்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, திருச்சியில இருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் தாங்க இருக்கு. இந்த கோவில் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா பஞ்சவர்ணேஸ்வரர் கோவில். இந்த பேருக்கு ஏத்த மாதிரியே இங்க இருக்க சிவன் 5 நிறங்கள்ல காட்சி தராரு. முதல்ல இந்த ஊரோட பேர் காரணம் என்னன்னு பார்க்கலாம். இந்த ஊரோட பேர் உறையூருங்க. திருச்சியில உறையூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் தான். உறையூர்னு எதுக்கு இதுக்கு பேர் வந்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்க உலகத்துல எந்த சிவன் கோவில்ல போய் என்ன வேண்டுதல் வச்சாலும் சரி, சிவன் கோவில்ல என்ன பூஜைகள் நடந்தாலும் சரி, அது எல்லாமே இந்த சிவனிடம் தான் உறையுது அப்படின்னு சொல்றாங்க. அதனாலதான் இந்த இடத்த உறையூர் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலோட ஸ்தல வரலாறு என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த உறையூரை ஆட்சி செஞ்சுட்டு இருந்த கரிகால பெருவளத்தான் அப்படின்னு சொல்லக்கூடிய மன்னரோட யானை இந்த ஊரை சுத்தி வலம் வந்துட்டு இருந்திருக்குங்க. அப்ப பாத்தீங்கன்னா அந்த யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு. உடனே என்ன பண்ணிருக்காரு, அந்த கரிகால பெருவளத்தான் சிவபெருமானோட தீவிர பக்தனா. அவர் உடனே சிவபெருமானை நோக்கி வேண்டாரு, இந்த யானையால மத்த யாருக்கும் எந்த மக்களுக்குமே எந்த பாதிப்பும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி வேண்டாரு. நீங்க இந்த கோவில் உள்றக்க வரும்போதே பார்த்திருப்பீங்க, அது ஃபுல்லாவே சந்த ரோடு மாதிரிதான் இருந்திருக்கு. அந்த இடத்துல நிறைய சேவல் கோழி எல்லாம் நிறைய இருக்குமா. அப்ப சிவபெருமான் அவரோட கடைக்கண் பார்வையால ஒரு சேவலை பார்த்திருக்காரு. உடனே இந்த சேவல் ரொம்ப ஒரு பலம் அடைஞ்சு அந்த யானையை மதம் பிடித்த யானையை அடக்கி இருக்குங்க. அதனால இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாமே சேவலை ஒரு தெய்வமா தான் பாக்குறாங்க. இந்த நிகழ்வு நடந்த உடனேயே அந்த கரிகால பெருவளத்தான் மன்னன் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க சிவபெருமானுக்கு இந்த இடத்துல ஒரு கோவிலை எழுப்பியிருக்காங்க. அந்த கோவில் தான் இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோவிலுங்க. அடுத்ததா இந்த கோவிலுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படின்னு ஏன் சொல்றாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். இந்த பேர்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், பஞ்சவர்ணம் அப்படின்னு சொல்லி இருக்கு. இந்த கோவிலுக்கு பிரம்மன் வந்திருக்காரு. இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான வணங்கியிருக்காரு. அப்ப பாத்தீங்கன்னா சிவபெருமான் பிரம்மனுக்கு 5 நிறங்கள்ல அவர் காட்சி தராரு. அது என்னென்ன நிறங்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, செம்மை, பொன்மை, வெண்மை, கருமை, லாஸ்டா பாத்தீங்க அப்படின்னா புகைமை அப்படின்னு சொல்லக்கூடிய 5 நிறங்கள்ல காட்சி தராருங்க. அதனாலதான் இந்த கோவிலுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் அப்படிங்கிற ஒரு பேரும், இங்க இருக்க சிவபெருமானுக்கு பஞ்சவர்ணேஸ்வரர் அப்படிங்கிற ஒரு பேரும் வந்ததாகவும் சொல்றாங்க. உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலுமே இந்த ஒரு கோவிலுக்கு வந்தீங்கன்னா அது நிவர்த்தி ஆயிடும், சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, மத்த கோவில்லையுமே நவகிரகங்கள்லாம் இருக்கும், சனீஸ்வர பகவானும் இருப்பாரு. ஆனா இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா பைரவர், சனீஸ்வர பகவான், சூரியன், இவங்க 3 பேருமே ஒரே இடத்துல இருக்கனால உங்களுக்கு எந்த தோஷம் இருந்தாலுமே இந்த 3 பேரையும் ஒரே இடத்துல இருந்து நீங்க வழிபடுறனால எல்லா தோஷங்களுமே போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்க இருக்க சிவனுக்கு இன்னொரு வரலாறுமே சொல்றாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, உதங்க முனிவர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் அவரோட மனைவியோட ஒரு ஆற்றங்கரையில குளிக்கிறதுக்காக போறாரு. அந்த சமயம் பார்த்து அவரோட மனைவிய முதலை இழுத்துட்டு போயிருது. அவர் என்னதான் ஒரு முனிவரா இருந்தாலுமே அவரோட மனசுல ஒரு சஞ்சலம் ஏற்படுது, ஒரு கஷ்டம் அவருக்கு தோணுது. ஐயோ, நம்மளோட மனைவியை முதலை இழுத்துட்டு போயிடுச்சு, இனிமே நம்ம தனியா தான் இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு வருது. உடனே அவர் என்ன பண்றாரு, இங்க சிவபெருமான் இந்த பஞ்சவர்ணேஸ்வரர் கோவிலுக்கு வர்றாரு. இங்க இருக்க சிவபெருமான வேண்டாரு. அப்படியுமே அவரோட மனது சாந்தி அடையல. அவருக்கு அந்த கவலையோடயே தான் இருக்காரு. அவரோட கவலையை போக்குறதுக்காக இங்க இருக்கக்கூடிய சிவபெருமான் 5 வேளை பூஜைக்குமே, 5 கால பூஜைக்குமே 5 நிறங்கள்ல அவருக்குமே காட்சி தராரு. இன்னுமே நீங்க இந்த கோவிலுக்கு ஆடி பௌர்ணமி அப்ப வந்தீங்கன்னா சிவபெருமான் 5 நிறங்கள்ல காட்சி தராரு அப்படிங்கிற மாதிரியும் சொல்றாங்க. நீங்களும் இந்த கோவிலுக்கு வந்தீங்க அப்படின்னா மறக்காம இங்க இருக்க சிவபெருமானையும், இங்க இருக்க சனீஸ்வரர், சூரியன், அதுக்கப்புறம் பைரவர், இவங்க எல்லாருமே வழிபடுங்க. உங்களுக்கு இருக்க தோஷம் எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கோவிலுக்கு எப்படி வரணும்னு பாத்தீங்கன்னா, திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து 1 கிலோமீட்டர் தாங்க இருக்கு. நீங்க நடந்துமே வரலாம், உறையூருக்குனே தனியா பஸ் எல்லாமே வருது, நீங்க அதுலயுமே வந்துடலாம். இந்த மாதிரி ஆன்மீக தகவல்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம நெல்லையப்பர் கோவிலை பத்தின ஒரு வரலாறையுமே நம்ம போட்டிருக்கோம், மறக்காம அதையும் போய் பாருங்க. முக்கியமா இந்த கோவிலை பத்தி சொல்லணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க எந்த சிவன் கோவிலுக்கு போனாலுமே அங்க வேண்ட எல்லாமே இந்த கோவில்ல தான் உறையும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பனா நீங்க இந்த சிவன் கோயிலுக்கு வந்தா நீங்க வேண்டது எல்லாம் உடனே நடந்துரும் அப்படிங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். பாய்.